ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு பாசி பயிரை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கிரேவி மாதிரி ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது, திக்காக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சேட்டன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பளவு பாசிப்பயிரை நல்லா ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறம் அளவான தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே வேக விட போகிறோம். இதை நல்லா குழஞ்சி வரணும். அந்தளவுக்கு வேக வச்சாதான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். நீங்கள் முழிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரேவி அந்தளவு நல்லா இருக்காது. அதனால் நல்லா ஊற வச்சுட்டு வேக விடுங்க. ஒரு 4 விசிலாவது விடுங்க, அப்போ தான் நல்லா இருக்குங்க. ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டி மூடி போட்டு மூடுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஸ்பெஷலாக கடலெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் தாளித்து விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம மிச்ச குருமாக்கெலாம் பார்த்திங்கன்னா கல்பாசு அதெல்லாம் சேர்ப்போம். இந்த இதுக்கு எதுவுமே இல்லை. இந்த சோம்போட ஃப்ளேவர் தான் ஃபுல்லாக இருக்க போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10-12 சின்ன வெங்காயம் இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக அது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா நம்ம சேர்த்துடலாம். நம்ம எதுவும் மசாலா தனியாக கரம் மசாலா பொடி அப்படிலாம் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதிலையே டேஸ்ட்டு கொண்டு வர போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அரைக்க வேண்டிய ஐட்டமெல்லாம் அரைச்சிடலாம். தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 சில் அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்தளவு இதுக்கு போதுமானது. ஏன்னா பாசி பயிரே உங்களுக்கு கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இதில் 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோம்பு. நான் சொன்னேன் இல்லையா, சோம்போட ஃப்ளேவர் தான் இதில் அதிகமாக இருக்கும். இதுதான் டேஸ்ட்டை கொண்டு வரப்போகுது. ஏற்கனவே நம்ம தாளிச்சதுலேயும் சோம்பு சேர்த்தோம், இப்போயும் சோம்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட போகிறோம். தக்காளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி வேக வைக்கும் பொழுதும் தக்காளி சேர்த்துறாதீங்க. நீ வேக வைக்கும் பொழுது பாசிப்பயிறு மட்டும் வச்சு தான் நீங்கள் வேக வச்சுட்டு இப்போ தக்காளி இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அங்கங்கே தனியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்ந்து வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு சப்போஸ் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையுமே நம்ம சேர்த்துடலாம். இதை போட்டு நம்ம சேர்த்ததுக்கப்புறமேட்டு நல்லா கிண்டும் பொழுதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் வந்துகிட்ருக்கும். அடுப்பை இது சேர்த்த உடனே லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ ஏற்கனவே காரம் பார்த்தோன்னா ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துருந்தேன். பச்சை மிளகா சிவப்பு பழமாக இருக்கும் இல்லையா, அதுதான் சேர்த்துருந்தேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கூடுதலாக 2 கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா காரமாக இருக்கும் அப்படின்றதுனால 1 சேர்த்துருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூளும் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா ஒரு மிளகாய் சேர்த்ததுனால காரம் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கலர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சோலையே ஒரு 4 விசில் வச்சு எடுத்து வச்சது இந்த அளவுக்கு குலைவாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது குலைவாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்தளவு டேஸ்ட்டு இருக்காது. இதை நீங்கள் ஒரு காய் மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். திக்னஸாக இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்திக்கு அழகாக உள்ளே வச்சு ரோல் பண்ணியும் சாப்பிடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. காரம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இருந்தாங்க அப்படின்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துட்டு மிச்சதுக்கு காரம் மட்டும் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாசி பயிரெல்லாம் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அப்படியே நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டோம் இல்லையா, அதெல்லாம் சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்கும். இதோட சேர்த்து பாசி பயிரோட சேர்ந்து சாப்பிடும்பொழுது நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய குருமா ரெசிபிஸ், சட்னி வெரைட்டிஸ் 50க்கும் மேலே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், எங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.